அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சமயம் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஈரல் குலை துண்டு சூனப் பேரரசி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். அப்போது சூனப் பேரரசி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை கண்ட அவர்கள் மிகவும் கவலையடைந்தவர்களாக, எனது அருமை மகளே, ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள், காரணம் சொல்லுங்கள் என்று விசாரித்தார்கள். அதற்கு சுவனப் பேரரசி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனது அருமை தந்தையே, நான் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம், உண்மை செய்தியை உங்களிடம் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் தொடர்ந்து 3 நாட்களாக எந்த உணவும் இல்லை, அதற்கான வழியும் இல்லை. உங்கள் பேரக்குழந்தைகளான ஹசனும் ஹுசைனும் பசியின் காரணமாக அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் அழுவதைக் கண்டு எனக்கும் அழுகை வந்துவிட்டது. எங்கள் அழுகையைக் கண்டு உங்கள் மருமகன் அலிரலியும் அழுதார்கள். இந்த விஷயத்தை உங்களுக்கு அறிவிக்காமல் மறைத்து விட்டோம். ஆனால் இன்று உங்கள் பேரக்குழந்தைகள் 2 பேரும் ஒரு வார்த்தை சொன்னார்கள். எங்களைப் போல் எந்த பிள்ளைகள் பசித்திருப்பார்கள்? அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் என்னையும் மீறி அழுது கொண்டுள்ளேன் என்றார்கள். பிறகு அழுகையை நிறுத்திவிட்டு, எனது அன்பு தந்தையே, அல்லாஹ்வின் அடிமை அல்லாஹ்விடம் துவா கேட்கும் போது அழுகையின்றி துணியுடன் கேட்பது குற்றமா என ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்கு கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தனது அடியார்களின் அழுகுரலை மிகுதியாக்காது சலிப்பு கொள்ளாது துவா கேட்பதையே மிக விரும்புகிறான் என்று பதிலளித்தார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் ஒரு மூலையில் போய் தொழுதார்கள். அதன் பின்பு அல்லாஹ்விடம் 2 கைகளையும் ஏந்தியவர்களாக அழுதவாறு துவா செய்தார்கள். யா அல்லாஹ், பெண்களுக்கு நபிமார்கள் போன்ற பொறுமையும் வலிமையும் இல்லை என்பதை நீ அறிவாய். உனக்கு என் அன்பு தந்தையிடம் ஏதேனும் ரகசியம் இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த ரகசியத்தில் பொறுமை இல்லை. எனக்கு துன்பங்களை பொறுத்து கொள்ளும் வலிமையை தந்தொருள்வாயாக, அல்லது அந்த சோதனையில் இருந்து நலத்தை கொடு என்று அழுது அழுது துவா கேட்டவர்களாக மூர்ச்சித்து கீழே விழுந்து விட்டார்கள். கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியாமல் அமர்ந்திருந்தார்கள். இந்நிலையில் திடீரென ஹஸரத் ஜிப்ரீல் அவர்கள் அங்கு வருகை தந்து, அல்லாஹ்வின் தூதரே, எழுந்திருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் என வினவினார்கள். அதற்கு ஹஸரத் ஜிப்ரீல் அவர்கள், உங்கள் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்று வானத்தில் உள்ள மலக்குகளை அளவைத்து விட்டார்கள். தாங்கள் உடனே சென்று உங்கள் மகளை பாருங்கள் என்று சொன்னார்கள். உடனே பதறிப்போன கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தொழுமிடம் சென்று அருமை மகள் மூர்ச்சித்து கிடப்பதைக் கண்டு வேதனைப்பட்டு அவர்களின் தலையை தூக்கி தங்களின் முபாரக்கான தொடை மீது வைத்தார்கள். பிறகு கொஞ்ச நேரத்தில் சுகுணப் பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்வு பெற்று எழுந்து வெட்கத்தால் தங்களின் தலையை தாழ்த்தி கொண்டார்கள். இதன் பிறகு அன்பு மகளிடம், எனது அருமை மகளே, அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ள நஹ்னு கஸம்னா என்று தொடங்கும் வசனத்தை ஓதுங்கள் என்றார்கள். அவர்களும் ஓதினார்கள். ஆயத்தின் சுருக்கம், நாம் உணவை பங்கு வைத்து விட்டோம் என்பதாகும். அன்பு மகளே, அல்லாஹ் உங்கள் துன்பங்களை எல்லாம் போக்கி லேசாக்கி வைப்பான் என்று கூறினார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா கஸ்ஸாமுல் அவ்வல், ஆதியிலே ரிஸ்கை பங்கு வைத்தவனாவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பின்பு தங்களின் புனிதமான கையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தலை மீது வைத்து, அல்லாஹ்வே, இவர்களை பசியை விட்டும் பாதுகாப்பாயாக என உருக்கமாக துவா செய்தார்கள். பிறகு விடை பெற்று சென்றார்கள். சுவனப் பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை பற்றி இப்படி சொன்னார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு பொழுதும் என் உள்ளத்தில் பசியின் துன்பம் பற்றிய எண்ணம் வந்ததே இல்லை. இச்சம்பவத்தில் நாம் அனைவருக்கும் பல படிப்பினைகள் இருக்கிறது. சுவனத்து பேரரசி அல்லாஹ்வின் ஹபீப் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பசி பட்டினியாக போடுவது அல்லாஹ்வின் நோக்கமல்ல. நஹ்னு கஸம்னா, நாம் உணவை ஏற்கனவே பங்கு வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். கருவறைக்குள் இந்திரிய துளி சென்றதும் 42 இரவுகளுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு மலக்கை அந்த கருவறைக்குள் அனுப்புகிறான். அவர் அல்லாஹ்வின் உத்தரவுடன் கண், காது, தோல், இறைச்சி, எலும்பு ஆகியவற்றை உருவகப்படுத்துகிறார். பிறகு, யா அல்லாஹ், இந்திரிய துளியை ஆணாக படைப்பதா பெண்ணாக படைப்பதா என்று கேட்பார். அல்லாஹ் நாடியதை செய்கிறான். அந்த முடிவை அவர் எழுதுகிறார். பிறகு அவர், யா அல்லாஹ், இவரது ஆயுள் என்ன என்று கேட்கிறார். அல்லாஹ் நாடியதை கூறுகிறான். அந்த முடிவை அவர் எழுதிவிடுகிறார்.
பிறகு அவர், யா அல்லாஹ், இவரது ரிசுக் உணவு எவ்வளவு எழுதுவது என்று கேட்கிறார். அல்லாஹ் நாடியதை கூறுகிறான். அந்த முடிவை அவர் எழுதிவிடுகிறார். பிறகு அந்த எழுதப்பட்ட ஏட்டை அந்த மலக்கு எடுத்துச் சென்று விடுகிறார். ஆனால் அந்த விதியில் அல்லாஹ் இனி கூட்டவோ குறைக்கவோ மாட்டான். இந்த விதம் கண்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் தாம் கேட்டதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அலி அவர்கள் இந்த ஹதீஸ் குத்ஸியை கூறியுள்ளார்கள். இந்த உணவு பங்கீடு முறை விதிக்கப்பட்டுவிட்டது. இதற்கு விதி என்று சொல்லப்படும். எல்லோரையும் போல சுவனப்பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உம்முல் முஃமினீன் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முபாரக்கான வயிற்றில் ஜனித்த போது எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. சுவனப்பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சோதனை செய்து நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்து அந்த சுவனலோக பெண்களுக்கு தலைவியாக்கிவிட்டான். எனவே வாழ்க்கையில் துன்பங்கள் சிரமங்கள் வரும்போது விதியை எண்ணி பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தங்களின் துஆவின் மூலம் விதியை பொருந்தி கொண்டார்கள். அதனால் நாளை மறுமையில் உயர் பதவியில் இருக்கப் போகிறார்கள். சுவனத்து அனைத்து பெண்களுக்கும் தலைவியாகவும் இருக்கப் போகிறார்கள். எனவே நாமும்